வந்தோம். சரி, கோயிலுக்கு வந்த பிறகு தூக்கமே வரல. வராது, வரையப்படாது. சரி, அப்போ பார்த்தார் நந்திதேவர் சொல்லுகிறார், என்னமா வல்லரக்கா நான் கடவுள் அல்ல. சரி, கையிலேயே நாதன் கரக்கண்ட ஈசனுக்கு கால் பிடிக்கக்கூடிய நந்தி ஈசன் அப்பானா. சரி, சண்டாள பாவியன் தவத்தை கெடுக்க வந்து விட்டாயே சண்டாளான். வல்லரக்காவன் தவத்தை நான் கெடுப்பதற்கு வரவில்லை. ஆமையா, நீ செய்த தவத்தை அறிந்து கொண்டு அந்த கையிலை நாதன் தான் உன்னை கைலாசத்துக்கு அழைத்து வர சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்கிறார். சரி, அப்ப நீ தூதாளா வந்திருக்க அங்க இருந்துங்க. ஆமா, நீதான் தூதாளு. ஏ கடவுள், இங்க கேட்டு அங்க சொல்லுதாளு, அங்க கேட்டு இங்க சொல்லுதாளு. அதானே கேட்டேன். ஆமா, அதானே கேப்பிய. ஓ தூது. ஆமா, ராமனுடைய தூதுவன் மாதிரி, சரி, ஆஞ்சநேயர் மாதிரி. ஆஞ்சநேயர் இங்க நிக்க பாரு. அவர் நல்ல விஷயத்துக்கு தூது சொல்லுவாரு. அதான் கேட்டேன். அடே வல்லரக்கா, என்னையா, நாம இருவேறு இப்போதே கைலாசம் போக வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும். அப்பா, வேண்டிய வரத்தை விருப்பமுடன் வாங்க வேண்டும். கடவுளுக்கு பிஏ நந்தி தேவர்ங்கிறது நான் தானப்பா. ஆமா, ஓ கடவுளுக்கு பிஏ நீங்க தானோ? ஆமையா, கடவுளுக்கே பிஏவா? கடவுளுக்கே பிஏ இருக்கு. ஆமா, அப்போ ஒரு டீச்சருக்கு இருக்கு. ஆமா, ஒரு டாக்டருக்கு ஒரு பிஏ நர்ஸ் இருக்காங்க. சரி, இப்ப நர்ஸ்லாங்க நம்பி கூடாது. அப்படியா? ஒரு கலெக்டருக்கு ஒரு பிஏ இருக்காரு, ஒரு தாசில்தாருக்கு ஒரு பிஏ இருக்காரு, ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு பிஏ இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் எம்எல்ஏக்கு ஒரு பிஏ இல்ல, பின்னாலே போயிட்டே இருக்கவங்க வரிசையா போயிட்டே இருக்கு. அப்படியா? நம்ம பக்கத்திலே ஒண்ணு இருக்கு போறதுக்கு. அப்படியா? யாரும் கேட்கணும், என் தம்பி. அப்படியா? ஆமா, கடவுளுக்கு பிஏ நந்திங்கிறது நான் தான். நாம இருவேறு இப்போதைய கைலாசம் போக வேண்டும். சரி, கடவுளை பார்க்க வேண்டும். கடவுள் கிட்ட கடிய வரங்களை வாங்க வேண்டும். வேண்டிய வரத்தை விருப்பமுடன் வாங்க வேண்டும். நான் கடவுளை கேட்டேன்னா கண்டா 4 கேள்வி கேட்பேன். ஆமா, 4 கேள்வி நறுக்குன்னு கேட்பேன். கடியாத வரம் கேளுங்க. சரி, கடிய வரம்னா பெரிய வரம். ஓ பெரிய வரம், உண்மையான வரம். ஆமா, என்று நந்தி தேவர் வல்லரக்கருமாக இருவருமாக அங்க நந்தி தேவர் முன்னாடகே வல்லரக்கே பின்தொடர்ந்தா மனமகனே மனங்கடந்தே ஐயம் பல நடுமிட்டு ஏ சிங்கங்களும் தூங்குவானோ அந்த சிறுபுலிகள் வாழுவானோ ஏ கண்டவனே கடுமிட்டு கடியவானோ தரை கிடந்து நந்தி தேவர் வல்லரக்கன் இருவேறு பேசிக்கொண்டு வருகிறார்கள். சரி சரிம்மா, சாஸ்தா பரவிக்கு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அப்படி இருவேறு பேசிக்கொண்டு வரபோது வல்லரக்கன் கேட்டாயா, நந்தி தேவா என்னையா 2 பேரும் வெகு தூரமாக நடந்து வர்றோமே. சரி, இதோ காற்று அடிக்குது, அது என்னையா உலகம்? ஓ இது வாயு உலகம். ஆமா, அதுல இருக்காரு அவர் வாயு பகவான். ஓ இதான் வாயு லோகமோ? ஆமா, அப்ப இவன் தான் வாயு பகவானோ? சேர்ல அவன் தான் வாயு பகவான். அப்ப அவனுக்கு ஒரு வணக்கத்தை போடுறோம். ஐயா, என்னையா, எங்களை எல்லா மக்களையும் நல்லாக்கி வையும் ஐயா, எங்க செட்டுல எல்லாரையும் நல்லா வைக்கும். சரி, போகாம இருந்தா நல்லா இருப்பாருமா. கரண்ட் போகாம இருக்கணும். அவரை சொல்லல, எங்களை நல்லாக்கி வைக்க சொன்னேன். சரி, எங்க 7 பேருக்கும் எந்த குறையும் இல்லாமல் எல்லா செல்வங்களையும் கொடுக்கணும் ஐயா. எங்க கலைகள் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் வளர வேண்டும். மென்மேலும் வளர வேண்டும். இப்ப எவ்வளவு பேர் புகழோட இருக்குதோ இதே பேர் புகழ் ஆயுசு வரைக்கும் எங்க 7 பேருக்கு இருக்கணும். அப்ப நிச்சயமா இருக்குமா, இதை விட கொடி கட்டி பறக்கும். அதான் வேணும். அது போல சரிமா, அப்போ கொடி கட்டி பாம்பேல வில்லு படிக்கும் போது பறங்க, கொடி கண்டிப்பா பறந்துடணும். ஆமா ஆமா. அப்போது வல்லரக்கன் சொல்லுகிறான். என்னமா சொல்லுகிறான்? ஐயா நந்தி தேவா, வாயு பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போடுங்க. சரி என்று வாயு பகவானுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்து விட்டு ஆமாம்மா அவர்கள் அந்த லோகம் தனக்கு கடந்து அந்த லோகம் அடுத்த லோகம் மாறபோது வர்ண லோகம் ஆனதிலை வருகிறாரே 2 பேரும் பார்த்துட்டாரே வல்லரக்கே. நிறுத்துங்க நந்தி தேவா. என்னையா 2வது உலகத்துல வந்துகிட்டு இருக்கிறமே, சரி மலைக்கு இடமா இருக்கேன்னு உலகம். இதுதாயா வர்ணலோகம். ஓ வர்ணலோகம். ஆமா, ஓ வர்ண பகவான் குடிகொண்டு இருக்க உலகம். சரி, நம்ம அப்பல ஒரு வில்லு பார்த்தோமே வானத்துல. ஆமா, அதான் வர்ணலோகமோ? அதான் வர்ணலோகம். அவன் தான் வர்ணை. சரி, நம்ம பூலோகத்துக்கு மழையா பொழிகிறது இவன் தான். அவர் தானே அப்போ? ஆமா ஆமா, நம்ம ரோட்ல இருப்போம் மழை பெஞ்சுன்னு பார்த்தோம், ஆனா அங்க மழை பெய்யல, தண்ணியே ஊத்தி இருக்காங்க. அப்ப அந்த வர்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். சரி, இனி அடுத்த லோகம் செல்லலாமே. என்ற அந்த லோகம் தனக்கு கடந்து அடுத்த லோகம் வரபோது சந்திரலோகம் ஆனதிலே வருகிறாரே 2 பேரும் ஏ பார்த்துட்டானே வல்லரக்கே அவை பரமோக கண்ணாலை. யோ நந்தி நிறுத்துங்கள். நிறுத்தையா? ஆமா, கிழக்க பாருங்க.
ஓ கிழக்கு எங்கம்மா இருக்கு? அம்மா 2 அம்மா நெல்லு குத்துறாங்க. ஆமா அங்க கிழக்க பாருங்க, அதுல கல்லுண்ட பெருமாள் சங்கு சக்கராயுதத்தோடு கதாயுதத்தோடு இருக்காரு. அதுக்கு கிழக்க பாருங்க, அதுக்கு கிழ செவப்பா ஒருத்தர் இருக்கான. யாருமா? யாரம்மா? அவன் தான் சந்திரன். நம்ம குறிச்சந்திரன். சந்திரன் என்றால் நிலவு. சரி. ஓ நிலவு. ஆமா. நந்திதிவா, என்னையா இந்த சந்திர மாதத்துல ஒரு நாள் மட்டும் முழு நிலவாக பூலோகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். சரி. பௌர்ணமி அன்னைக்கு. பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வரும், அன்னைக்கு தான் வெளிச்சமா இருக்கும். மற்ற 13 நாளைக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். 13 நாளைக்கு வளர்ந்துகிட்டு இருப்பான். என்னையா காரணம்னு வல்லாரக்கே நந்தி தேவர் கிட்ட கேட்டேன். சந்திரனோட கதை பெரிய கதைம்மா. 24 ரீல் இருக்குமா? இப்போ 38 ரீல். இப்ப அவ்வளவுலாம் பார்க்க பொறுமை கிடையாது. சரி. சந்திரனுக்கு மனைவிமார்கள் 27 பேர். ஏ அம்மா, ஒன்ன வச்சே முடியலையே. ஒரு மனைவி ஒரு பிள்ளைய வச்சே மிதிக்கா. என்னையா? ஒரு மனைவி ஓடி ஓடி நெஞ்சில மிதிக்கா. ஓ மிதியாவேங்காரன் பின்னாடியே வந்து குறுக்குல மிதிக்கா. அதானே கேட்டேன். அப்படிதானே மிதிப்பான். புண்ணியால யோகக்கார மனுஷன், அடிபடதுக்கு யோகக்கார மனுஷன். சரி. அதாவது என்னமா, அந்த அவன் முதல் மனைவி வீட்டுல மட்டும்தான் இவன் வர செலவு நடக்கு. சரி. யாருக்கு? சந்திரனுக்கு. தாலி கட்டின வீட்டுல தானே லைசன்ஸோட தானே போக முடியும். அங்கதானே போக முடியும். அங்கதானே உரிமை தானே. 26 பேரு மாமா இங்க வாங்கங்கறா. ஒருத்தைய மச்சங்க வாங்க, ஒருத்திங்க அத்தா அங்க வாங்க, ஒருத்தி மாம்சங்க வாங்க, ஒருத்தி அண்ணன் இங்க வாங்க, ஒருத்தி யோ யோ என்னையா வையா போன. சரி. ஒருத்தி இவ்வளவு நீளத்துல ஐயோ அங்க வாயான்னு புல்லு எழுதி கொடுத்து விட்டான். ஓ இவ்வளவு நீட்ட புல்லு நீளத்துல எழுதுனா வெள்ள பேப்பர்ல. இவன் பார்த்தான். என்னதெல்லாம் ஏ மச்சான் இங்க வந்து அலம் அப்படினா அப்பா பார்த்தாலும் அங்கேயே சுத்திட்டு அலையுற. அம்மி இறக்கது பொம்பளை வேலை மதி. சரி. அதானே. இவ 24 பேரையும் 26 பேர் கூப்பிட்டாங்க. இவன் நான் வர மாட்டேன்னு உடம்ப எத்தனை பேர்ட்ட பதில் சொல்லுவான் மனுஷன். சரி. கெட்ட மனைவி கிட்டே பதில் சொல்ல முடியல, பெத்த பிள்ளைகிட்ட பேச முடியல, அங்க எப்படி பேச முடியும்? எப்படிமா பேச முடியும்? உடம்ப அங்கிட்டு இங்கிட்டு திருவுதான். சரி. திருவுத வர திரும்ப அப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பான். அதான் சந்திரன். கொஞ்ச காலத்துல 2 ஆட்டு வரல ஏறி உருள போகுது. ஆமா. அப்போ இவன் அங்கிட்டு அங்கிட்டு திருவறான் பாருங்க. சரி. இத சந்திரன். ஆமா. 26 பேருக்கு கோவம் உண்டாகி, அடே சந்திரா, ஏய் சந்திரா, நீ அழகா இருக்க போய் தானே டவா வீட்டுல இருக்கிற. அழகு இருக்க போய் தானே நீ ஆணவத்துல ஆடுற. இன்றையில இருந்து நீ அழகு கட்டு. சரி. மாதத்துல 13 நாளைக்கு தேஞ்சு போவ, 14 நாளைக்கு வளருவ. ஒரே ஒரு நாள் மட்டும் தாண்டா நீ உருப்படியா இருப்ப. போ. சரி. அள்ளி தட்டுனா மண்ணு. அன்னைக்கு அள்ளி தட்டுன மண்ணு. ஆமா. வள்ளுவருடைய மனைவி வாசுகி மாதிரி. ஆமா. இந்த 26 மனைவியினுடைய சாபத்துக்கு ஆளாகி சந்திர மாதத்துல 13 நாளைக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான், 14 நாளைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கான். ஒரே ஒரு நாள் பவர் அன்றைக்கு மட்டும் முழு நிலவாக பூலோகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறான். சரி. என்ன அந்த பெண்களுடைய சாபத்துக்கு ஆளாயிற்றா அப்படி. ஆமையா. என்றைக்கு பத்தினி பெண்கள் கிட்ட சாபம் வாங்கப்படாது. பத்தினி பெண்ணு சொன்னா கண்டிப்பா பலிக்கும். எல்லா பெண்களும் சொல்றது பலிக்காது. சரி. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்று சொல்லக்கூடிய பெண்ணு தான் பத்தினி பெண்ணு. இந்த பெண்ணு சொல்ற வார்த்தை கண்டிப்பா குடும்பத்தையே பத்தி பிடிச்சிரும். கண்டிப்பா பிடிக்கும். குடும்பத்தோட பத்தி பிடிச்சு வேரோட அறுத்து எரிஞ்சிருமா. ஏன்னா பச்சை மரமே பத்திக்கிட்டு எரியும். சரி. வாழை மரம்லாம் தீ பிடிச்சா எப்படி எரியும்? எரியும். அதாவது பெண்ணுகிட்ட மனுஷன் சாபம் வாங்கப்படாது. சரி. அப்போ வல்லாரக்கே பார்த்தான். என்னமா அந்த சந்திரலோகங்கிறது வந்தானா? ஆமையா. சந்திரனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. சரி. அவர்கள் அந்த லோகம் தன கடந்து அடுத்த லோகம் வர போதே இந்திரலோகம் ஆனதிலே வருகிறாரே 2 பேரும் ஏனந்தி தேவர் முன்னடக்க இந்த வல்லரக வெந்தோடர்தான். நந்தி நிறுத்துங்கள். சரி. ஆமா. என்னையா இதுல ஒருத்தன் மேற்க தலையும் கிழக்க காலுமா நீட்டி படுத்திருக்கிறான். யார் யான்னு கேட்டான் வல்லரக்கன். அவன்தாயா இந்திரன். எந்த இந்திரையா? அந்த தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாகப்பட்ட தேவேந்திரன். கைலாசத்துல உள்ள தேவாதி தேவுக்களுக்கெல்லாம் அதிபதியாகப்பட்ட தேவேந்திரன். ஆமா. அவன் கால்மாட்டுல இருப்பது யாரு? அவள் தான் ராணி. ஓ எந்த ராணி? மகாராணியோட மனைவி இந்திராணி. ஓ இந்த ராணி. இந்திரனுடைய மனைவி இந்திராணி. ஓ இந்திரனோட மனைவி இந்திராணி. ஆமா. இப்படி ஒரு அழகான பெண்ணை வச்சுக்கிட்டாயா இந்த இந்திரன் பூலோகத்துக்கு வந்த இடத்துல புத்தி தடுமாறி கீழே விழுந்து மாற்றான் மனைவி கௌதமரிசி மனைவி அகலிகை தொட்டா இந்திர அன்றையோட கெட்டா. அடுத்த மனைவி மேல ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் புராண கதை, சும்மா ஒண்ணு இல்ல. சரி. எடுத்துக்காட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. நாடகம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த மனைவி மேல ஆசைப்பட்டா இந்திர அன்றோட கட்டு கீழ் வழியா போயிட்டான். சரி.
நல்ல சாப்பாடு கிடையாது, ஆமையா, நல்ல உணவு காப்பி தண்ணி கிடையாது, போயிரும்ல. ஆமா, எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வீடு வீடா போனோம். போடும்ல. மணி ஆனா ஒரு குவாட்டர் சும்மா போவோம். இப்ப அப்படித்தான் நடக்கு. இப்ப சங்கடத்துல எல்லாம் நடக்கு. அதுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ வல்லரக்கை சொல்லுகிறான். என்னமா சொல்லுகிறான்? அப்போ இதுதான் இந்திரனுடைய மனைவி இந்திராணியா? ஆமையா. சரி, இந்திரனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. சரி. அவர்கள் அந்த லோகம் தனக்கு கடந்தே அடுத்த லோகம் மாற போதே நம்ம லோகமானதிலே இரண்டு பேரோ கண்ணாலையே நிறுத்துங்களையா. சரி, அடுத்த உலகம் பிரம்மலோகம். என்ன உலகம்? பிரம்மலோகம். பிரம்மலோகத்துல இவருக்கு 4 முகம் இருக்கு. ஓ, 4 முகம். ஆமா. சரி, என்ன இவருக்கு வேலை? நம்மள படைக்கிற வேலை. படைக்கிற வேலை. ஆமா, படைக்கல, படைக்கிற அளவுல போட்டு படைக்கிற வேலை. படைப்பதல்ல, படைப்பது. ஓ, படைக்கிற வேலை. ஆடு மாடு கோழி குஞ்சு பச்சி பறவைகள் அனைத்தையும் செய்தது இவர்தான். ஓ, பச்சி வாழைக்கா பச்சி. பச்சி பறவைகள்னா அந்த பறவைகள் இருக்கு இல்லையா? ஓ, பறவைகள், சிட்டுக்குருவிகள். நாங்க பச்சினே வாழைக்கா பச்சி நினைச்சோம். அந்த விதமான பச்சி எல்லாம் படைப்பாரு. வாழைக்கா பச்சி, அப்பள பச்சி, மிளகா பச்சி. நான் பச்சி பறவைகள். நான் சொல்றது பறவைகளை சொன்னேன். உங்களுக்கு பச்சின்னு சொன்னா அந்த பச்சி தான் தெரியும். எங்களுக்கு சாப்பாடை தவிர ஒரு ஒண்ணும் தெரியாதுமா. இனி அடுத்த லோகம் செல்வோமா? சரி, ஏன்னா முதல்ல வயிற்றுக்கு தாமா பார்க்கணும். கண்டிப்பா. இனி அடுத்த லோகம் செல்லலாமே. சரி, என்று அந்த லோகம் தனக்கு கடந்தே அடுத்த லோகம் வர போதே எங்கே எங்கே வாரானா யமலோகம் ஆனதிலே வருகிறாரே இரண்டோ